உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் வச்சு விடலாமா? போதும் போதும் ஆகாஷ், போதும் ஆகாஷ், போதும் ஆகாஷ், போதும் போதும் ஆகாஷ், போதும். என்னது? ஆகாஷ் இல்ல, எனக்கு எனக்கு போதும் ஆகாஷ், தென்றல், போதும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னமோ போதும் போதும்னு சொன்னியே. இல்ல, அது போ. இரு. என்னது இது? கீழே விழுந்த பூ ஏன் எடுக்கிற? அதுல ரொம்ப டஸ்டா இருக்கும். அத தலையில வச்சுனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். வீட்டுக்கு போகும்போது வேற பூ வாங்கிக்கோ. எனக்கு போதும், நீ சாப்பிடு. இல்ல ஆகாஷ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம், போதும். ஏன், நல்லா இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே தான். இருந்தாலும் எங்க வீட்ல செய்யற மாதிரி இல்ல. குடி. தண்ணி கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். மினரல் வாட்டரா? இல்ல, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. நோ 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 நோ, அது எனக்கு த்ரோட்டுக்கு ஒத்துக்காது. நான் போய் மினரல் வாட்டர் எடுத்துட்டு வரேன். நம்ம வீட்டு தண்ணியவே குடிக்காதவர் நாளைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா எப்படி ஆக போறாரோ. தென்றல், லேட் ஆயிடுச்சு, போலாமா? நானும் அதை தான் சொல்லலான்னு இருந்தேன். போலாம். என்னம்மா அடிக்கடி வாசலையே பாக்குற? மாப்பிள்ளையும் தென்றலும் வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அதான் வராங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா, அவங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளியில போயிருக்காங்க. அதுவும் அத்தை நம்ம அக்கா மேல இருக்கிற கோவத்தை மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகி கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க ரிலாக்ஸ்டா அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியா பேசிட்டு வரட்டுமே. அதுக்குள்ள உனக்கு எதுக்குமா பாத்துட்டோம்? நான் ஒன்னும் பதட்டமாலாம் இல்லடி. மாப்பிள்ளை எப்படியோ சமாதானம் ஆயிட்டாரு. ஆனா உன் அக்கா கறி முரண்டு பிடிச்சவளாச்சே. சந்தோஷமா தான் கிளம்பி போனாளா இல்ல அவங்க கூப்பிட்டதுக்காக கடமைக்காக கிளம்பி போனாளான்னு தெரியல. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீ வேறம்மா, கடமைக்கு போறதா இருந்தா
அத்தானுக்காக இன்னைக்கு ஆசையா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொண்டு போயிருப்பாளா? ஆமால. ஆமாதான். உள்ள வந்துட்டு போலாம்ல. இல்ல தென்றல், லேட் ஆயிடுச்சு. பாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். பாய். ஆகாஷ், ஆகாஷ் போன். போனை கார்க்குள்ளேயே மறந்துட்டேனே. அம்மா, அக்கா வந்துட்டா. தென்றல். ஏய், என்னடி நீ மட்டும் வர, மாப்பிள்ள கூட வரலையா? அவர்தாம்மா இப்ப வந்தாரு. என்ன டிராப் பண்ணிட்டு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. என்னம்மா தென்றல், நீ வாசல் வரைக்கும் வந்தவரை வீட்டுக்குள்ள வர வச்சு ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டு போடலான்னு சொல்லாம்ல. நான் சொன்னேன்ப்பா, ஆனா அவருக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. உள்ள வந்து ஒரு காஃபி கூட சாப்பிட முடியாம அப்படி என்ன ஒரு முக்கியமான வேலையா? ஏய், அத உனக்கு இப்ப அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அவர் என்னடி நம்மள மாதிரியா? 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா? வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத. போய் பாத்திரம் எல்லாம் கிடக்கு, விளக்கு போ. இத பாரு, ரொம்ப அசதியா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு போ. எங்க மாப்பிள்ள சமாதானமானதுக்கு அப்புறமா முதல் தடவை வெளியில போயிருக்கா. அவ முகத்துல சந்தோஷமே இல்லைங்க, ரொம்ப வாட்டமா இருக்கே. எனக்கும் அப்படிதான் தோணுது லட்சுமி. என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க அவகிட்ட போய் பேச்சு கொடுத்து அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாமே. ஏதாச்சும் பிரச்சனையா இருக்க போதுங்க. சரி வா. அம்மாடி தென்றல், ஏமா ஒரு மாதிரி இருக்க? முகமெல்லாம் வாட்டமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் வேணா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கிறியா? வேண்டாம்மா, நான் வரும்போதே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படியா? 2 பேரும் காபி கடைக்கெல்லாம் போனீங்களா? ஆமாம்மா. அப்புறம் தென்றல், வேற எங்கெல்லாம் போனீங்க? மாப்பிள்ளையும் நீயும் சகஜமா சிரிச்சு பேசிக்கிட்டீங்களா? அப்புறம் நீ கொண்டு போன கேசரிய மாப்பிள்ளை கிட்ட குடுத்தியா? மாப்பிள்ளை சாப்பிட்டாரா? என்ன சொன்னாரு? பிடிச்சிருந்துச்சாமா? ஏன் நல்லா இல்லையா?
எங்க வீட்ல செய்யற மாதிரி இல்ல. என்ன தென்றல், என்னாச்சு? கேட்டதுக்கு பதில் சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா. ஒன்றும் இல்லைன்னா கேட்டதுக்கு பதில் சொல்லலாம்ல. ஆமா, அவரு அந்த கேசரி சாப்பிட்டதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆ? யார் செஞ்சது அப்படின்னு கேட்டாரு. ஆ? அது நான் தானே சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆ, அவங்க வீட்டு ஷெஃப் கூட இவ்ளோ டேஸ்டா கேசரி செஞ்சதே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆ? அது மட்டும் இல்ல, இனிமே அவருக்கு எப்பெல்லாம் கேசரி சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்கிட்ட தான் வந்து கேட்பேன்னு சொன்னாரு. பாக்ஸ்ல இருந்த எல்லா கேசரியும் ஃபுல்லா சாப்பிட்டாரு. ஏ தென்றல், நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத பாரு, நான் கூட உன் முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு நாங்க பயந்து போயிட்டோம். நல்ல வேலைடி, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. ம். என்னமோ தெரியலம்மா, உனக்கு மட்டும் அந்த ஆண்டவன் சந்தோஷத்தை கூட கஷ்டமா கொடுக்கறான். கவலைப்படாத தென்றல், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆகாஷ், என்ன ஆகாஷ், ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்க? நானா கேட்டாதான் சொல்லுவியா? புரியல பாட்டி. நான் என்ன, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல பாட்டி. புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ பாட்டி, நான் ஏன் உங்ககிட்ட நடிக்க போறேன்? நிஜமாவே நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல பாட்டி. ஃபர்ஸ்ட் டைமா வருங்கால மனைவியோட தனியா வெளியில எல்லாம் போயிட்டு வந்திருக்க? எங்கெல்லாம் போனீங்க, எங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னு இந்த பாட்டி கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாதா? அத கேக்குறீங்களா? ம், அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு என்ன பாட்டி இருக்கு? நீங்க எங்க போ சொன்னீங்களோ அங்கதான் கூட்டிட்டு போனேன். ஏன் அவ உன்னை வேற எங்கேயும் கூட்டிட்டு போக சொல்லலையா? இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஒருவேளை அவ சொல்லி இருந்தா எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருப்ப? இது என்ன கேள்வி பாட்டி? அவ சொன்னா உடனே அவ சொன்ன இடத்துக்குலாம் நான் கூட்டிட்டு போயிடுவேனா? நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க மட்டும் தான் நான் கூட்டிட்டு போவேன். போதானே பார்த்தேன். இது வரைக்கும் நான் சொல்றதை தவிர வேற எதையும் செய்யாத உன்னை அந்த தென்றல் அவ இஷ்டத்துக்கு மாத்திருவாளோன்னு நினைச்சேன். அவ உன்னை மாத்த நினைச்சாலும் நீ மாற மாட்ட ஆகாஷ். ஏன்னா நீ ஏன் பேர. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லப்பா. சரி, தென்றல் என்ன சொன்னா? பெருசா எதுவும் பேசிக்கல பாட்டி. ஆனா
தென்றல் எனக்காக ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருந்தா. அப்படியா? என்ன ஸ்வீட்? கேசரி பாட்டி. ஓ, நல்லா இருந்ததா? பாராட்டுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, நாட் பேட். அவ கொடுத்த ஸ்வீட்டை பத்தி சொல்லணும்னா நம்ம வீட்ல செய்யற அளவுக்குலாம் இல்ல பாட்டி. சரி பாட்டி, நான் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வரேன். ம். ஏய் தென்றல், என் பேரனுக்கு நீ ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொடுக்கறியா? இதெல்லாம் செஞ்சா என் பேரன் உன் இஷ்டத்துக்கு மாறிடுவான்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தென்றல். ஏன்னா அவன் என்னைக்குமே என் பேரன் தான். என்னம்மா சமைக்கிற? ஸ்வீட்டா? கிண்டலா என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்ட உன் வாழ்த்தனத்தை? வாயை மூடிட்டு இந்த காயெல்லாம் கட் பண்ணி கொடுவா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? பின்ன என்னடி, இப்ப நான் எதுக்கு ஸ்வீட் செய்யணும்? ஸ்வீட் செய்யற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விசேஷம்? என்னம்மா இப்படி கேக்குற? அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? அக்கா இன்னைக்கு ஆகாஷத்தானே மீட் பண்ண போறா. நிஜமாவாடி சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் அக்காவை ரூம்ல பாத்துட்டு வரேன். ரொம்ப பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஆபீஸ் கூட கிளம்பலாம்ல? ஆபீஸ் தான் போறா, ஆனா அதுக்கு முன்னாடி அத்தானை பாத்துட்டு தான் போறா. உண்மையாவா சொல்ற? நான் சொல்றது நீ என்னைக்குதான் நம்பியிருக்க? நான் அவகிட்டே கேட்டுட்டேம்மா. ஆகாஷ தான் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு அவ வாயாலேயே சொல்லிட்டான். ஏண்டி, இத முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? என்னால நம்பவே முடியல. கடவுளே, நேத்து மாதிரியே என் பொண்ணு இன்னைக்கும் மாப்பிள்ளை கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசணும். மா, அதெல்லாம் பேசுவாமா. நீ சீக்கிரமா ஸ்வீட் செய்யறதுக்கு ஆரம்பி. ஸ்வீட் செஞ்சிடலாம். என்ன ஸ்வீட் செய்யலாம்? லட்டும் ஜங்கரியும் பண்ணலாமா? மாப்பிள்ளைக்கு பிடிக்க மாட்டியாது? எனக்கு பிடிக்குமா. அப்படியே போட்டா என்ன தெரியுமா? மாப்பிள்ளைக்கு பிடிக்குமான்னு கேட்டா உனக்கு பிடிக்கும்ன்ற மொகரே பாரு. மா, எனக்கு மட்டும் இல்லம்மா, லட்டும் ஜாங்கிரியும் அத்தானுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ பேசாம அதே பண்ணுமா. சரி, அதையே செய்யறேன். நீ கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணுவா. சக்கரை பயங்க. அம்மா, நான் அவர் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிடி. மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறேன். அம்மா, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. நான் ஒண்ணு அவரை ஆசையா மீட் பண்ண போல. நேத்து அவர் கார்ல என் போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் வாங்கிட்டு வர போறேன். நான் போயிட்டு வரேன். பை டி. என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? சரி போ, ஸ்வீட் பண்ணலான்னு பார்த்தா. அம்மா, என்ன? நீ ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அப்படியே வாயில போட்டேன்னா தெரியுமா? தின்னி பண்டாரம். உனக்கு என்னதான் பிடிக்காத? போ, இந்த காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்போ. என்ன இவ காலம் காத்தாலே இங்க வந்திருக்கா? அதுவும் நம்ம கிட்ட கூட சொல்லாம. ஒருவேளை ஆகாஷ பார்க்க வராளோ? வரட்டும், பாத்துக்கிறேன்.